என்ன நானே தாழ்த்திக்கிட்டு மத்தவங்களை உயர்த்தி பேசுறதா என்னோட ஸ்டைலு. இப்ப நம்ம படத்துல நடிச்சவங்களை எப்படி ஹைலைட் பண்ணி பேசுறது மட்டும் பாரு. ஷோபின்னு ஏதோ விளையாட்டு நடிச்சவரை கூட்டிட்டு வந்தாங்க. பார்த்தா மண்டையெல்லாம் முடியே இல்லாம சொட்டையா இருக்கு. இவர் இப்ப நம்ம படத்துல வில்லன் அடிப்பாருன்னு பார்த்தா ஓயோயோ மிரட்டிட்டா இருப்பான். படத்துல என்னோட வில்லனா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லாம கடைசி வரைக்கும் எவ்வளவு சண்டை போட்டு இருந்துகிட்டு இப்ப இந்த படத்துல என் கூட நண்பனா நடிக்க ஒத்துக்கிட்டு பத்தியா சத்யராஜ். நாகார்ஜுனா கிட்ட இல்லாத காசா அவர் நினைச்சா ஆந்திராவே விலைக்கு வாங்கலாம். ஆனா அவர்கள் தேவையில்லாம இங்கேயும் நடிக்கிறதா எனக்கு தெரியல. சுதிஹாசனா 3 படத்தப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் நிறைய கிராமர் ரோல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்புறம் இந்த படத்துக்கு செட் ஆகாம பார்த்தா தலையை விட்டுறதுக்காக தான் லோகேஷ் கனகராஜ் கூட்டு வந்திருக்காரு. உபேந்திரன்லாம் நல்ல ஆக்டரே கிடையாது, நல்ல டைரக்டர். பேசாம அந்த கூலி படத்தை அவரே டைரக்ட் பண்ணிருக்கலாம். இந்த பக்கம் பார்த்தா ஷாருக் கானு, அந்த பக்கம் பார்த்தா சல்மான் கானு, நடுவுல குள்ளமா இருக்காரு அமீர் கானு. சன் பிக்சர்ஸ் காலனிமார் என்னோட நண்பரை பத்தி சொல்லணும்னா அதை பத்தி நான் சொல்றதை விட அவர் என்னை பத்தி சொல்றது நீங்க கேளுங்க. அவர் மட்டும் தான் சூப்பர் ஸ்டாரு. எல்லாருக்குமே அவர் மட்டும் தான் சூப்பர் ஸ்டாரு. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரு. நம்ம ஃபோன் பண்ணா, நீ ஃபோன் பண்ணா, நான் ஃபோன் பண்ணா, எல்லா ஃபோன் பண்ணாலும் எடுப்பாரு. அதனால அவர் மட்டும் தான் சூப்பர் ஸ்டாரு. அது மட்டும் இல்ல, அகில உலக சூப்பர் ஸ்டாரும் இனிமேல் அவர் தான். சிவா கிட்ட இருந்து அந்த பட்டத்தை பறிச்சாச்சு. சாரி சிவா. வாரம் டிஆர்பியா என் படத்தை டிவியில போட வேண்டியிருக்கு. ஆனா சூப்பர் ஸ்டார்னா அவர் மட்டும் தானா?